கொள்கைகளை அதோடு அதற்கான சட்ட விதிகளையும் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். சமூக பாதுகாப்பு என்ற கோட்பாடு தொழிலாளி வர்க்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே உருவாகி இருந்தால் கூட சமூக பாதுகாப்பு என்ற கோட்பாடு தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டத்தின் காலமாக உருவாக்கப்பட்டது. பல்வேறு நலத்திட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. முக்கியமான சமூக பாதுகாப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு, தொழிற்சாலையிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு என்று சொன்னால் வருங்கால வைப்பு நிதி, அதே போல தொழிலாளர் ஈட்டுறுதி, இஎஸ்ஐ, பிஎஃப் திட்டங்கள் தான் இன்றளவும் பெருவாரியான தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்களாக இருக்கின்றன. இந்த திட்டங்கள் என்ன ஆகும் என்பதெல்லாம் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. தொழிலாளி தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும், முதலாளி தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும், அரசாங்கம் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும். இதெல்லாம் சேர்ந்து தொழிலாளி ஓய்வு பெறும் போது அவருக்கு சில பண பயன்கள் கிடைக்கும், சில ஓய்வூதியங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் போராடி போராடி கட்டங்கட்டமாக இந்த உரிமைகள் வந்தது. இன்றைக்கு சிக்கன நடவடிக்கை என்று சொல்கிறார்கள், உலக வங்கி சொல்கிறது என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு போராடி பெற்ற ஒவ்வொன்றையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடிப்பட்ட 50% ஓய்வூதியம் அதில் கை வைத்தார்கள். இன்றைக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் என்று கொண்டு வந்து விட்டார்கள். அதே போல இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் தமிழகம்தான் முதலில் கொண்டு வந்தது. இந்தியாவிலேயே முதலில் அமைப்பு சாரா தொழிலாளிக்கு, கட்டுமான தொழிலாளிக்கு, ஆட்டோ ஓட்டுநருக்கு, பல்வேறு முறைசாரா தொழிலாளிக்கு என்று நலவாரியம், அது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம். ஆனால் இந்த புதிய சட்ட தொகுப்புகள் இன்றைக்கு நலவாரியத்துக்கு மூடு விழா நடத்தக்கூடியதாக இருக்கின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிஎஸ்டி வந்தது. இன்றைக்கு இவர்கள் எல்லாம் ஒற்றை ஆட்சியை பற்றி பேசுகிறார்கள். எல்லாமே ஒரே சட்டம், ஒரே நாடு, ஒரே தேர்தல், இப்படி எல்லாவற்றையும் ஒரு மத்தியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த பாசிச ஒன்றிய மோடி ஆட்சி இருக்கிறது. ஜிஎஸ்டி வந்தபோது பீடி அண்ட் சிகார் சட்டம் என்று இருந்தது. அந்த சட்டத்தின்படி பீடி தொழிலாளர்களுக்கு நலநிதி வசூலிக்கப்பட்டு நலவாரியம் ஏற்படுத்தப்பட்டு மொபைல் வேன்ல அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை, வீடு கட்டுவதற்கு உதவிகள், பல்வேறு சலுகைகள் அதில் இருந்தன. ஆனால் கமுக்கமாக என்ன நடந்தது? ஜிஎஸ்டி வரவிட்டு செஸ் வரி எல்லாம் கிடையாது என்று சொல்லி பீடி செஸ் சட்டத்தை அவர்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள். 70 லட்சம் பேர் இந்தியா முழுக்க அதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இப்போது நலவாரியத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். ஒரு பத்திரிகையிலே பார்த்தேன், ஆந்திர அரசு அவர்கள்